ஒரே நிமிஷம். மாமன் வர வேண்டும் என்று அழைத்த காரணம் என்னப்பா? சொல்லுங்க. துப்பலாம் மூஞ்சி வச்சிருக்கா? அது என்ன இருக்குதா? அவர் எங்கன்னா வீட்டுல இந்த நேரத்துல பொண்டாடி கூட ஜாலியா டூயிட் பாட்டு இருந்திருப்பாரு. அதான் சந்தோஷமா இருந்துருக்கீங்க. அவரு கூட்டு வர வச்சு நாய் மயிது அவங்க மாமா மச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்குவாங்க, குடிக்குவாங்க. அவங்க எப்படி ஒன்னாலும் இருப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு யுகாதி கடவுளை பார்த்து கிட்ட கூப்பிட்டு அவரை மூச்சை பார்த்து பூடு துப்புனா எந்த வகையில நியாயம்? தண்ணிக்கு தாழ போடுற கம்மியாட்டின்னு அவர் எப்படி இருப்பாங்க? உலக அளந்த பெருமாள் அவரு, இந்த உலகத்தை ஒரே அளந்த பெருமாள். அவரை போய் பூடு காரி கம்மியாட்டியா ஒரு முடிவு பண்ணிட்டானு மாவனுவா. டேய் இன்னும் யார் நேரத்தை கூப்பிடுங்கடா. அத்தனைக்காரங்க போட்டுருக்கான். மாமா நாவு தவறி விட்டது மாமா. ஆமா சொல்ல உன்னை எதுக்காக கூப்பிட்டு தெரியுமா? ஆமா சொல்லுங்க. தூதுக்கு சென்று வாரும் துரியோதன் பங்காளிக்காம துரியோதன் தூதுக்கு சென்று வர வேண்டும் மாமா. உங்க பாகத்தை கேட்டு. ஆமா எம்மா அல்சமா போச்சு பத்தியாடா. அதானா ஏ தர்மா நீ பேசுமா என்னடா உனக்கு என்ன மாட்டுக்கார பையனா? மாமா ஏ மாமா வாயா ஒரு 2000 ரூபாய் 4 கோடி 4 பீர் வேணாயா அப்படி சொல்ற பவனியா இருக்குது. என்னையா 500 ரூபாய் 16 பேருக்கு சாராய் பட்டு வாங்கிடுவாயா சொல்ற பாவனை பாவனை. என்ன 50 ரூபாய் தொட்டுக்க ஊருக்கு கிளாஸ் வாங்கிடுவாயா சொல்ற பாவனை பாவனை. 500 ரூபாய் போய் 2 கிலோ பண்டிகை எடுத்துருவாயா அப்படி சொல்றீங்க. பாவனை ஆளு இருக்குது. இவனுக்கு என்ன நம்ம பாட்டில் வாங்கி கொடுக்கறது உனக்கு நான் தூதே போகலாம். அப்படி ஒரே நிமிஷம் ஏமா 2 நிமிஷம் கேளுங்க. இரு ஏன் எந்த பொண்ணை தூக்கி போறேன்? என்ன சரிபடி வாங்க பாக்குறியா? தர்மா ஆமா உங்களுக்காக பரிந்து நாடு கேட்க நான் தோது போக வேண்டும். சரிப்பா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்போ பதில் சொல்லு. அப்படியே ஆகட்டும் மாமா. தர்மா மாமா இப்போ உங்களுக்காக பரிஞ்சு துரியோதன கிட்ட போய் நாடு கேட்க போறேன். உனக்கு சேர வேண்டிய பாகம் எவ்வளவா மாமா சொல்லுங்க. அஸ்திராபுரம் வீதியோ 66,000 வீதி. அதுல பாதி 306,000 வீதி 33,000 வீதி மட்டும் மாமா. உங்களுக்கு பாதி பாகம். ஆமா சரி சரி பயப்படாது. ஏன் பயப்படுறேன்? எங்க வாத்தியார் கிட்ட நான் அப்படிதான் பையங்க. ஆனா கீழே தள்ளுவாரு மசரை பிடிச்சி தூக்கும் போதே பாட்டு சொல்லி கொடுத்து தூக்குவாருங்க. அந்த மாதிரி பயப்படக்கூடாது. தர்மா ஆமா 66,000 வீதி இதுல 33,000 வீதி உனக்கு சேர வேண்டிய பாகம். நல்ல தெளிவா கேட்கிறேன் மாமா. ஒரு நிமிஷம் அம்மா நீங்களா சத்தம் போடாதீங்க. இப்போ உனக்கு சேர வேண்டிய அங்கிருந்து போறேன். துரியோதன பார்க்கிறேன். ஏன் துரியோதனா பாண்டவர்களுக்கு இட்ட கட்டளை 12 ஆண்டு வனவாசம் கழிச்சு வந்த நாடு தரேன் சொன்னா இல்லையா? ஆமா அதே மாதிரி பாண்டவர்கள் கழித்து விட்டார்கள். விளையாட அளிக்கப்பட்ட உபராஜி பட்டத்தில் தங்கியிருக்கின்றார்கள். அவங்களுக்கு சேர வேண்டிய பாதி பாகம் 66,000 வீதியில் 33,000 வீதியை குடுடான்னு போய் கேட்கிறேன்.
அவன் கொடுத்தாச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது மாமா சொல்லுங்க. அந்த 33 வீதி குடுக்க மறுத்து விட்டால் 5 நாடாகளுக்கு 5 ஊராகிலும் கேட்டு வாங்கிடுவா மாமா. சரி சரி. இப்போ தான் தேவனூர் நாயனூர் வீரபாண்டி, கைப்பூர், ஆமா 5 ஊராகிலும் கேட்டுன்னு வாங்கிடுவா மாமா. அவன் பேசுறான் இன்னைக்கு பொட்டியில உட்காந்து ராமதாஸ் இன்னைக்கு பேசுறான். எங்க வாத்தியார் சொன்னாரு என்ன எப்படி இந்த ஊரு பேரை நீ ஒழுங்கா சொல்லிட்டா ஒரு ராத்திரி அம்பா உனக்கு கொடுக்கறது பஞ்சம் கட்டியாச்சு. என்ன சொல்லு மாமான்னு கேட்டா மாமன் தான் கூப்பிடுவாங்க. என்ன ஒண்ணு கேட்டா சிறு மதுரை. நம்ம திருக்கோவில் வந்து சித்திரிமலை ரோட்ல. ஆமா அந்த ஊர் ஆட்டத்துக்கு போறோம். ஆமா இன்னைக்கு போற ஊரு சிறுமதுரை. சிறுமதுரை அந்த ஊரு பேரை ஒழுங்கா சொல்லிட்டா ஒரு ராத்திரி அம்பா உனக்குடா மச்சான்னாரு தேவர் ஆறு எங்க மணி வாஜர் சொல்லுவாங்கண்ணா சொல்றாரு என்னன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை இன்னைக்கு அவர் சொல்றாரு இன்னைக்கு படா. ஆமா அந்த 33,000 வீத தராவிட்டா 5 ஊராகிலும் வாங்கிடுவா மாமா. துரியோதனா 5 ஊராவது குடுறா பாண்டவருக்குன்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது மாமா? சொல்லுங்க. இந்த 5 பஞ்ச பாண்டவர் 5 பேர் தங்கறதுக்கு 5 வீடாகிலும் வாங்கிடுவா மாமா. ஒரு தெருவு. ஆமா ஒவ்வொருவருக்கு ஒரு தெருவு. ஒரு தெருவாகிலும் வாங்கிடுவா மாமா. ஒரு வீதி. சரி கேட்கிறேன். துரியோதனா பாண்டவர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்பா. ஒருத்தருக்கு ஒரு தெருவு. ஆமா அது அகில குடுறான்னு கேக்குறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? ஒரு பெருமச்ச போய் கொட்டி தட்டி நாட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பார்த்தா அதையும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? அவன் கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? அவனே கொடுத்தாலும் நீ வாங்கிட்டு வந்து தரமாட்டி அடிக்குது. அதான் அவன் மயில படம் வந்துருக்காங்க. பெரிய பேச்சு பேசுறீங்க. அகஸ்திராபுரம் எங்கடா இருக்க? அது அங்கேதான் இருக்குது. உபலாபிப்பட்டணம் அது இங்கதான் இருக்குது. அது அங்கதான் இருக்குது. இது இங்கதான் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். இப்போ தர்மராஜா ஒரு வார்த்தை சொல்லுவான். இங்க இருந்து அங்க போகணும். ஆமா. அப்புறம் துரியோதனன் ஒரு வார்த்தை சொல்லுவான். அங்க இருந்து வரணும். அப்புறம் இங்க இருந்து அங்க போகணும். ஏண்டா சும்மா போய் வர முடியாதா? ஒட்டு மொத்தமா கேட்டு போட்டா ஒரு ஆளுக்கு எத்தனை கோட்டு, ஒரு ஆளுக்கு எத்தனை பீரி அடிக்கிறது இருக்கிறான், கோட்டு அடிக்கிறது இருக்கிறான், பட்டதாரம் அடிக்கிறது இருக்கிறான், பீரி அடிக்கிறது நம்ம கம்பெனி ராஜேந்திரன் பாத்தேன். பார்த்து பேசிட்டோமா? தர்மா மாமா 5 வீதியும் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டால் என்ன செய்வது? மாமா இந்த 5 பேர் தங்குவதற்கு 5 வீடாகிலும் வாங்கிடுவா மாமா. 5 வீடு. ஆமா அதே அடிச்ச பற்ற பலபன் கொட்டிக்க முடியாம கம்யூனிட்டி சொல்லி தருமா? ஆமா 5 வீடாகிலும் வாங்கிடுவா மாமா. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? சொல்லிவிட்டால் 5 மாமா இந்த 5 பேருக்கு 5 அடி மண்ணாகிலும் வாங்கிடுவா மாமா. இந்த பூஞ்சை 5 அடி மண்ணு 5 அடி மண்ணாகிலும் வாங்கிடுவா மாமா. இது நாள் வரைக்கும் துரியோதனம் கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. 5 அடி மண்ணு கேட்கிறேன். அதையோ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு வர வேலைக்கு எத்தாட அந்த செருப்பு நான் மென்னு தின்னுறேன். அந்த செருப்புல ஆணி தச்சு வச்சுக்கிட்டு தின்னா நாக்குல பத்துறோம். அப்ப ஏற்கனவே நீ செருப்பு தின்னுகிற. அதான் விடு சொல்லுங்க. ஆமா 5 அடி மண்ணு கொடுக்க மறுத்தானா 5 பேருக்கும் 1 அடி மண்ணாகிலும் வாங்கிடுவா மாமா. அந்த 1 அடி மண்ணு எதுக்கு தெரியுமா பாக்கமானே? நம்ம 1 அடி மண்ணு சொந்த இடமா இருந்தா 5 பேர் சேர்ந்து மூத்திர விட அடிச்சுக்கலாம். பக்கத்து இடத்துல ஊட்டு அடிச்சா பற்றை கிளப்பிடுவானுங்க. பகமா மூத்திரம் விடவாமா நான் போய் பாகம் கேட்க போறேன். கெட்டிக்கார பையா தர்மா மாமா கொஞ்சம் கெட்டிக்கார பையன் சொல்றது கூட என் வாய் கூசுதே தெரியுமா? எங்க வாய்த்தார் கெட்டிக்காரர். ஆனா நீ கெட்டிக்காரன் இல்ல, அவர் தான் கெட்டியக்காரன். டீ கிளாஸ் வச்சுக்குவாரு. மணி 10 இருந்து விடிய 6 மணி வரைக்கும் நான் கெட்டிக்காரன். நானா கெட்டிக்காரன்? 1 லிட்டர் பால்ல 10 லிட்டர் தண்ணி கலக்கிறான். இவன் தான் கெட்டிக்காரன். டீ கலக்கிறான் சுத்தமா போட்டு அடிச்சு தள்ளிடுவாரு. ஆனா டீ போடுறவர் யாரு?
யாரு ரங்க எப்ப பேர் சொல்லி பேசிட்டு வர்றாங்க. ஆமா அவங்க பசங்க இரு, இரு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சின்ன ஆமா. ஏண்டா விடிஞ்சு போய் டீ கேட்பாரு, உனக்கடா டீ கொடுப்பேன் நானு அப்படின்னு பேசுவாரு அவரு. அதனால தர்மா மாமா அந்த ஒரு அடி மண்ணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்வேன் மாமா சொல்லு. இந்த 5 ராஜாக்கள் ம். பத்தினி பாஞ்சாலியோடு நான் காட்டுக்கே போறேன் மாமா. ஐயோ பாவம். ச்சே. மனசு எம்மா கெடுத்து பாரு. ஆமாங்க சே கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அவனை என்ன பண்ண முடியும் யார இந்த கெட்டிக்கார பையன் இதோ 35,000 வாங்கிட்டான் அட்வான்ஸ். ம். ஏண்டா நீ தான் குடுறான்னாக்கா கொடுக்க மாட்டான்றான். அவனை அடிக்கலான்னு பார்த்தா மொத்தமே 40 கிலோ இருக்க மாட்டான் போல இருக்கு. அவனை நான் என்னன்றேன், இந்த 35,000 இந்த மாசம் கொடுத்தாரு ஒரு 20, இந்த 55,000 நீ கொடுக்கலன்னா அவரு கட்டிடுவாரு, நீ வாங்கிடுவேன். அந்த பணம் நீ கொடுக்காட்டி கூட போடா. கொடுக்க முடியாதுங்க. இப்ப அவனை கொடுக்க வேணான்னு சொல்றியாடா நீ? என்ன கட்டிட போறான், என்ன அவன் வாங்கிடுறான். கொடுத்து பாக்குறீங்களா? நாடகத்துக்கும் அட்வான்ஸ் காசுக்கு என்னையப்பா சம்பந்தம்? எங்க போட்டு மாட்டானு பாருப்பா. அவன் கொடுக்க மாட்டான்றான். ஏய், கொடுக்க முடியாதுடா. ஆ? நீ என்ன பண்ற பண்ணி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஏய் என்னது சொல்றா. நீ அடிச்சில நீ இங்கடா டேய். தேவனூரை பத்தி உனக்கு தெரியாது. என்ன தேவனூர் பத்தி எனக்கு தெரியாதா? இது என் ஊரு. ஊரை பஞ்சாயத்து வச்சிருவோம் நான். அவன் தலைவர்கிட்ட தர்மகர்த்தா கிட்ட. அதே பஞ்சத்து நான் பேசுறேன். கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவ? கொடுக்க முடியாது. ஏய் ஏய் அடிச்சியா? ஏய் சொல்றா. ஏய் அடிச்சியா? அடிச்சியா? ஏய் பாரு அடிச்சா அசல் போச்சு. ஓத்தவங்க அம்மா பேசினா வட்டி போச்சு. ஒரே ஒன்று அடிச்சா அசல் போச்சு. அசல் போச்சு. ஓத்தவங்க அம்மான்னு கேட்டா வட்டி போச்சு. உனக்கு எந்த பணமே போச்சு. என்ன மனோ ஓ பாதிட்ட தை மாசம் அட்வான்ஸ் வாங்குறோம், வாங்குறோம். 6-7 மாசம் ஆடுறோம். ஆ என் கணக்கு பார்த்து எவனா அட்வான்ஸ் அடிச்சுதான் கேட்டா ஆ. இன்னும் அடியில அப்படியே இருக்குதான்னு சொல்றாரு. ஆமா. கெட்டிக்கார போய் 5 நிமிஷம் அடிச்சுட்டான்டா. பஞ்சாயத்தோட மோசக்காரனா இருந்தா 55,000 அப்படியே அடிச்சுட்டான் பாருடா. அதுக்கு தாண்டா பையன் சம்பாதிச்ச பணம் வட்டி கொடுக்குறவங்க விக்கிற அக்ரிமெண்ட் போட்டு நிலத்தை அதுதான் கடன் கொடுப்பா. வட்டி 10 பைசா வட்டி கொடுறேன். உள்ள போ. தர்மா மாமா இரு இரு அப்படியே அப்படியே. தர்மா மாமா நீ காட்டுக்கு போக வேண்டாம். ஆஹா நான் சொல்ற மாதிரி கேளு. ஏன் மாமா அரிமாச்சனார் வெள்ளி புத்துராழ்வார் எப்படி ஐயா? முந்தூர் அற உயர் தோணுடன் மறு சூதாடி நின்றவனால வந்தான் சொன்னான். வேண்டவனால அவன் தான் சொன்னேன். விரத மொழி தவறாமல் வெங்கான போய் மீண்டும் வெய்யோன் உங்கள் அந்த குறு நிலத்தை பாதி அவர் கொடாயிருந்தார். அந்த குறுநிலத்தை அவன் கொண்டாடுகிறார். அங்கே அவனை கொன்று போரு அங்க அவனை கொன்று பாரு. இரு நிலத்தையால இனி துணிவதே கடன் என்ற இந்த எம்பிரானோ. எங்க வாத்தியார் சொல்லுவாரு, இந்த செய்யுளை வாயில பூராது படிக்காதவனா இருந்தாலும் தாங்கள் பையன் இரு இரு ஐயா 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 அந்த ரோட்ல பேசாத. வாடா டேய். அவங்க கேட்பாங்க வாங்கி. அவங்க என்ன கேட்டா, வாத்தியாருங்க வாழ்ந்த ஊரு கேட்காத இருப்பாங்களா எப்பா? அதானே. அதை விட தர்மா மாமா நீ போக வேண்டாம். ஆஹா கடைசி வரியில சொன்ன இரு நிலத்தையால இனி துணிவதே. 2 லட்சம் துணிவதே. சண்டைய வச்சு வச்சு. பூரா பேரு கொன்னுட்டு கொன்னுட்டு இந்த நாட்டை உனக்கு முடி கொடுக்கிற சம்மதமாடா? மாமா ஏன் வேண்டாம்? சண்டை வேண்டாம் வேண்டாம். மாமா, மாமா வேண்டாம் மாமா. சண்டை வேண்டாம் மாமா. அண்ணன் என்றும் தம்பி என்றும் பங்காளி என்றும் பூராபரியமா அடித்து கொன்று இந்த நாட்டை ஆள்வதை விட நான் கானகமே போறதா. அப்படி நீ ஏன்டா அழுவுற? அதான்டா அவனுக்கு பாரு அந்த அந்த சொல்லு ஒரு மனிதனுடைய மனசை உருக்கிடுச்சு பாரு. எனக்கு கேட்டா அந்த மாதிரி தர்மராஜா சண்டை வேணாம் புற பேரி கொன்னுட்டு நாட்டை ஆள்றதை விட நான் காட்டுக்கே போறேன் மாமா. அதுக்காக இவங்க வட்டி கூட பணம் வரல. அதுக்காக இவன் மொட்டை பையன். தர்மா மாமா இரு ஒன்னு கேட்கிறேன். கேளு மாமா. நீங்க 5 பேரும் ஆமா உங்க ஒப்பனுக்கு தான் பிறந்தீங்களா இல்ல வேற எவனுக்குன்னா பிறந்தீங்களா? அது உனக்கு தான் மாமா தெரியும். அது உங்க அத்தைக்கு தான் கேட்கணும். ஏன் தெரியுமா அவர் சொன்னாரு? ஏன் உங்க அத்தை கொந்தமா தேவி உங்க வீட்டுல போறதவங்க. நீ அத்தம் சொல்லிட்டு ஊம் பண்றீங்க. ஏன்னா அந்த உண்மையெல்லாம் சொல்ற
தர்மா மாமா உன்னை ஏன் இந்த வார்த்தை கேட்டேன் தெரியுமா? ஏன் மாமா? இவர் ராஜாக்கள் சொல்ல தவறாகிறார். ஆஹா. நீ சபதம் செய்திருக்க ஆமா சல்லியனை கொல்றன்னு, ஆமா பீமன் துரியோதனனை கொல்றன்னு சபதம் செய்திருக்க, ஆமா அர்ஜுனன் கர்ணனை கொல்றன்னு சபதம் செய்திருக்கான். ஆமா நீங்க மீண்டும் காட்டுக்கு போயிட்டா நீங்க சொன்ன சொல் எப்படி நிறைவேறும்? ஆஹா. டேய், இரு. தேவனூரு தாம்பலம், தேவனூரு தாம்பலம். ஆமா தேடி வந்துட்டாங்க. ஆமா ஆனா வந்துடுறேன். அது எக்கேஜி ஆனாலும் சரிதான். தாம்பலம்னு வாங்கிட்டா உயிரே போனாலும் அந்த ஊருக்கு போயிடும். அந்த ஊருக்கு கண்டிப்பா அது சொன்ன சொல் தவறக்கூடாது. மாறக்கூடாது. அந்த மாதிரி தருமா? ஆமா நீ சொன்ன சபதம் எப்படி நிறைவேறுவது? ஆமா சண்டை செய்வதும் நாடு வாங்குவதும் உன் இஷ்டம் மாமா. எதை செய்தாலும் கேட்க மாட்டேன். எதை செய்தாலும் கேட்க மாட்டேன் மாமா. சத்தியமா சொல்லு. எதை செய்தாலும் மாமா எதை செய்தாலும் உன் இஷ்டம் சத்தியம் மாமா. அப்பா என்ன பகவானே? டேய் பூபதி, பகவானே இருமா. சண்டை வைப்பதற்கு தர்மராஜா ஒப்புக்கொள்ள மாட்டான்னு நினைச்சோம். ஆமா என் இஷ்டம் சொல்லிட்டான். கண்டிப்பா நான் எப்படின்னா பூமி பாரம் தீர்க்கணும் ஆமா அப்படின்னு வந்தவன். இனிமேல் ஆஹா. என் இஷ்டம் தான் பையா. ஆமாங்க பகவானே. எதை செய்தாலும் என் இஷ்டம். ஆமா பகவானே. ஆமாண்டா. இந்த மாதிரி எதை செய்தாலும் வாசம் தான். உண்மை. தண்ணி போட்டு செய்தாலும் வாசம் தான், சோப்பு போட்டு செய்தாலும் வாசம் தான். சோப்பு போட்டு செய்யறது, சேவை பண்றது, தண்ணி போட்டு செய்யறது, கராப்பு முடி வெட்டுறது. இதை பேப்பர்லமா இன்னைக்கு கேட்டாங்களா தேவனூர்ல? ரொம்ப சோப்பு போட்டு செய்யுது. போடா. டேய் பீமா மாமா போடாங்க. டேய் உடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்றான். எங்க போறீங்க? தூது போக சொல்றான். தூது போறீங்க? அவன் போய் சண்டைக்கு நாள் வச்சு சொல்லு. நம்மளே சொல்லிட்டா சொல்லு. ஆமா பத்தா நேரம் பத்தாது. சரி மாமா நீ சண்டை போறீங்களா? இதே சொல்லு. சண்டை போறீங்களா? ஆமா. நாட்டை கொடுத்தா நாட்டை வாங்காதீங்க. சண்டைக்கு நாள் வச்சுட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் போங்க. உள்ள போ. தலையில கட்டி போட்டு போ. கெட்டிக்கார பையன் இதை வச்சு கேவலம் பண்ணும். சரி தர்மம் போயிட்டான், பீமன் போயிட்டான். டேய் அர்ஜுனா. ஆமா வணக்கம். டங்கா. ஆமா என்ன அழைத்த சங்கதி என்ன? தர்மன் நாடுகளுக்கு தூது போக சொல்லுகிறான். சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற? மாமா போய் நாட்டை கேளு. நாட்டை கொடுத்தா வாங்காத. சண்டைக்கு நாள் வச்சுட்டு வா, நான் போய் பாத்துக்கிறேன். நீ ஒரு ஆள் போதும்டா. போ வைமாமா. சண்டை நாள் வைக்கிற போ. தர்மன் போயிட்டான், பீமன் போயிட்டான், அர்ஜுனன் போயிட்டான். கடைசியில இன்னொருத்தன் 2 பேர் இருக்கானே. டேய் நகுலா. மாமா வணக்கம். நான் தான் நகுலா. அம்மா நீங்க எல்லாம் கூட்டு பாக்குறீங்களா? அவனை கூப்பிட்டதே நகுலன் தானே கூப்பிட்டேன். வந்து நான் தான் நகுலன் நக்கில் தானே அம்மா. மாமா என்ன அழைத்த காரணம்? நகுலா மாமா உன்னுடைய அண்ணன் தர்மன் துரியோதன் இடத்தில் நாடு கேட்க என்ன தூது போக சொல்றான். நீ என்ன சொல்ற? எங்க போறீங்க மாமா? தூது. அதான் தூது போறல. துரியோதனகிட்ட போய் நாட்டை கேட்டு வாங்கி வர போறேன்டா. எங்க போறீங்க? நாட்டை கேட்டு வாங்கி வரேன். மாமா நீ துரியோதன போய் நாடு கேக்குற. துரியோதன நாடு குடுத்துறான். அம்மா மாரி நாட்டை நீ ஒரு ஆளா தூக்கிட்டு வந்து எப்படி எங்கிட்ட மாமா? எப்படியோ எங்க வாத்தியார் ஊர்ல எப்படி பேர் எடுக்க போறேன்னு நினைச்சேன். பரவாயில்ல நீ வந்துட்டு. உனக்கு அவரு வாதியார், எனக்கு வாதியார். இப்ப இந்த மாதிரி சொல்லி நிறைய ஜமா போட்டுருக்கானு. அடுத்த வருஷம் நானே ஜமா போட போறேன். உனக்கே அட்வான்ஸ் கொடுப்பேன். அட்வான்ஸ் விட்டா சேகரே போட்டி ஆட்டணும், போட்டி ஆட்டணும். ஜாமா தூடுறேன், ஜாமா தூக்கணும். அது கூட பேருட்டே தான் கூப்பிடுவேன். என்ன அட்வான்ஸ் வாங்கிட்டு அடிப்பதா? ஆமா சொல்லு. ஏன் விடு. நேரா துரியான் போய் நாடு கேட்காத. நீ சண்டைக்கு நாள் வச்சுட்டா நாங்க சண்டையில பாத்துக்கிறோம். சண்டை தான் போட்டா குண்டடி கேக்குறியா? அப்படியே சொன்னா கூட வெளியே சொல்லிட்டு போறான் பாரு. யார் சொல்லுங்க? அவன் சொல்லிட்டு போறான் பாருங்க. இரு அவன் கெட்டியாரன் சொல்லி போய் போறான். இரு அவன் சொல்லி போய் போறான். சொல்ல சொன்னா அவன் சொல்லிட்டான்.
யார் சொல்ல சொன்னாரு? சத்தியமா இல்லையாப்பா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏய் வேடா, ஒரு சின்ன பிழை வார்த்தை கூட பேச மாட்டேன் நான். அதான் ஏன்னு கேட்டா, நான் பாடம் வாங்கின இடம் அப்பேற்பட்ட இடம். ஏதோ அந்த மாதிரி வாஜு அது போய் போகுது, முடிஞ்சு போச்சா? எல்லாரும் கேட்டுமா? அப்படியா ஏன் சகாஜம் என்ன அவர் பேரை சொன்னதை ஒரு அழுது அழுதுக்கிறேன். சரி, அவனை கேட்காத போனா அவர் என்ன கொஞ்சம் விகுவா எங்கிற பாரு. ஓ ஏன் எப்படி போவாரு? சோறு கண்டியோட சுகந்தான். என்னடா சோறு கட்டியாட சோகமே அப்படியே உட்காந்துக்கிறாரு. மொத்தமா சாத்தமா போனமான்னு இருக்கணும். அம்மங்கோல போட்டு ருசி சாம்பார் அந்த மாதிரி. மாமா இந்த இருக்காரு மாமா. சாப்பாட்டுக்கு வந்தோனா? ஐயோ ஒண்ணு சொல்லுங்க மாமா. நானு அது போய் நான் சொல்லுங்க. மாமா சகாதியாவா? மாமா உன்னுடைய அண்ணன். மாமன் உன்னுடைய அண்ணன். அண்ணன் யுதிஷ்டரன். யுதிஷ்டரன் இரு, தர்மராஜாவுக்கு முதல் பெயர் யுதிஷ்டரன். யுதிஷ்டரன். ஆமா. ஏன்னு கேட்டா, யுதிஷ்டிரன் பிறந்த காலை உலகினில் உயர்ந்தோரி ஆணும். தொட்டு காட்டாத வித்து சுட்டு போட்டாலும் வராது. அந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு முதல் பெயர் தர்மராஜாவுக்கு யுதிஷ்டரன். யுதிஷ்டரன் அவன் என்ன சொன்னா? ஏ மாமா, மாமா நாடு கேட்க போ, தூது போக சொல்றான். நீ என்ன சொல்ற? அது என்ன வந்து கேக்குற? என்ன வந்து கேக்குற மாமா? நீ தூதுக்கு போனால என்ன மாமா? தூது போனால அடிச்சாலன்னா மாமா, நீ தூது போனா எடுக்குன்னா அவன் நாடு கொடுத்தா எடுக்குன்னா அவன் நாடு கொடுக்காத போனதே எடுக்கல. என்ன வந்து கேக்குற? போனப்போ போ. நான் சொல்ல மாமா திமிர் பிடிச்ச மாதிரி பேசுவான்னு கரெக்டா அதே மாதிரி பேசுறான் பாரு. வந்தவங்க கூட எப்படி பேசணும்? ஏய் மாமா ரொம்ப பேசுறேன். பேச வைக்கிற மாமா. நீ தான் பேச வைக்கிற. இவங்கிட்ட இங்க பேசக்கூடாது. இந்த ரகசிய மண்டபம் பாரு, 16,000 கால்துன் மண்டபம். அங்கதான் பேச வேண்டும். பார்த்து வச்சுட்டு எனக்கு முன்னாடி. ஆமா. ஏய் மாமா ரகசிய மண்டபம் போகணும். புறப்படு. வாங்க போலாம். ஆமா. இதான் மண்டபம். மண்டபம் என்ன? இதான் மண்டபம். 16,000 கால் தூண் மண்டபம். மண்டபம். மனோ கதவு புற சாத்து. இந்த ஜன்னல கதவு மொத்தத்தையும் சாத்தாச்சு. உள்ள ஈடுபாடு சாத்தனோட கேள்வி. யாரு உள்ள ஜன்னல கதவு சாத்தன யாரு? உள்ள என்ன பண்ண அடிக்க சொல்லு போல கமினாடியா. மாமா இப்ப சொல்லு, என்ன சொல்லணும்? தூதுக்கு நீ போனால் எனக்கு என்ன? ஆமா. போகாத போனால் எனக்கு என்ன? எனக்கு என்ன? இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லு. அர்த்தம் இருக்கு மாமா. என்ன பதில் இருக்கு. எப்படி மாமா? நீ பாரதமரி ஜாவரையும் நீராட்டி பூபாரத தீர்க்கவே பிறந்தாயே புயல் வண்ணா. பூபாரதம் தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா. கோபால தூதிக்கு போறீரோ கோவிந்தாடி என்று கோவிந்தாடியே அன்று மகாபாரத மகற்ற மக்கள் வல்லரோ. அவங்க எது எடுத்தா சொல்றாங்க. சகாதியாவா? மாமா ரொம்ப பிரமாதம். நீ சொன்ன செய்யும் பில்லு புத்தூர் ஆழ்வாருடைய செய்யும். ஆமா. இப்ப என்ன சொன்னீங்க? நீ பாரத அமர்ந்து யாவரையும் நீராட்டி. நீ பாரத அமரு யாவரையும் நீராட்டி பூபாரதம் தீர்க்க பிறந்தாய புயல் வண்ணா. பாபாலா தூதுக்கு போறீரோ மாபாரதம் மகத்த அது மற்றர்கள் வல்லரோ. அருமையான செய்யுள். ஆமா மாமா. இதனுடைய விளக்கம் சொல்லுங்க. மாமா நீ பாரத அமர்ந்து யாவரையும் நீராட்டி 18 அக்வடி சாணி இருக்கின்றது. அதை மடத்து எடுத்து நித்திர திருநீரா
பூசிட்டு போலாம் நீ வந்திருக்கிற எல்லாத்தையும் கொல்ல வந்திருக்கிற மாமா நீ கொலகார நீ கண்டிப்பா ஆமா நீ ஒரு ஆள் இல்லனா நாங்க பங்கு பங்காளிங்க நாங்க சந்தோஷமா இருப்போம் ஒத்துமையா இருப்போம் அவங்க 100 பேர் நீங்க 5 பேர் ஆமா ரொம்ப ஆத்திரப்பட்டு சொல்றான்டா இவன கொலகாரனா நான் ஏய் மாமா அளந்தார ஜானி இல்ல நீ இவன் நிக்கிற சத்தியமா ஒன்றரை அடி அட நீ வேற 2 அடி வேகலாம் ஏய் மாமா நான் கொலகாரனா ஆமா நீ தான் கொல்ல வந்திருக்கிற எல்லாத்தையும் இந்தாண்ட போ. அப்படி இல்ல இதுதான் தெரியுமா இன்னும் தெரியுமா என்ன இருக்கு மாமா என்ன இருக்கு பேர் கடந்து விஜயனோடு மும்மொழி பிறவி எனில் பிரியானாகி சீர்வடத்தை என்னையினான் தேர் ஊர்வதற்கு சென்றருள் செஞ்சன் மாலே பார்வரத்து சுயோதனத்து படையிலே நமரி என படித்த கோவே கார்வரத்தை நிறைத்தோனே சங்கு சக்கரை கிரை கோதண்டம் பஞ்சாயிரத்தை தரித்த நாராயணா கார்வரத்தை நிறைத்தோனே கைதொழுவார் பிறைவாடி கரை கண்டாரே மாமா எப்படி அம்மா நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்களே வில்லிபுத்தூர் ஆழ்வார் செய்யுற பொழந்து கட்டுறான் பார் இலங்கையில ஜெயவர்த்தனான்னு ஒரு பூரா பேரி தமிழர்களை கொண்டுகிட்டு இருக்கான் அப்படி கொண்டுகிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பாட்டு எழுதினாரு கொஞ்சம் குப்ப தங்கராஜ் அவர்கள் அப்ப எங்க வாத்தியார் சொல்லுவாரு போய் அந்த பையன் பாட்டு பாடுறான்னு யார என்ன பாட சொல்லுவாரு எங்க வாத்தியார் யாரு மணி ஆமா நல்லா பாடுவேன் நான் ஐயோ தங்க தமிழ் மகன் ரத்தத்தை செஞ்சவன் நாய்கள் குடிக்குதடா என் அங்க செய்தது அவர்களை எண்ணி நாமாவி துடிக்குதடா இதுக்கு பாட்டு மட்டும்தான் நான் பாடுவேன் இதுக்கு வசனம் பேசுவாரு பாரு சத்தியமா முடியாத ஐயா எங்க வாத்தியார் ஆடக்கூடிய வேஷம் பொன்னூரி கல்யாணத்துல துச்சாதன் அந்த தாதி அந்த வல்லப்பாடு விடுஞ்சி காந்தாய் இந்த வேஷத்தை யாராலையும் செய்ய முடியாது அதே மாதிரி சராசந்த நாடகத்துல சிசுபாலன் அவரை மாதிரி செய்ய முடியாது ஏன் இதை எனக்கு ஞாபகம் வந்து சொல்றேன்னா நீ எப்படி இப்ப பேச விட்டு நான் நிக்கிறனோ அந்த மாதிரி என்ன பேச விட்டு நின்னு பார்த்துட்டு இருப்பாரு எங்க வாத்தியாரிங்க அந்த மாதிரி அருமையா பேசுறீங்க இன்னும் தெரியுமா இதுக்கு மேல தெரியும் இருக்கு மாமா இன்னும் இருக்கா ஆமா எப்படி மாமா ஓ முருகவிற்கு பசுந்து ரபமுடியோனே அன்றலகை முளைப்பாலுண்டு மரிதிடத்தன் துய சகர வீர உதைத்த பொதுவர்மனை வளர்ந்த மாலே ஒருவருக்கு தெரியாது உண்மையை அது உண்மையாக திருவுள்ளத்தின் கருத்ததுவே அதிவன கருத்தன்றான் தெய்வம் அண்ணா நான் தூதுக்கே போக தேவையில்லை போட மாமா ஏன் மாமா இது என்னடா இது எப்ப பூரா தெரியும் நான் கொல்ல வந்தோன்னு சொன்னியோ இனிமேல் உனக்கு எனக்கு உறவு பங்கு பங்காளிங்க நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம் இன்னும் மாற தட்டுறேன் பண்றாமா பங்கு பங்காளிங்க அவன் செத்தா நான் நாட்டாளுவேன் நான் செத்தா அவன் நாட்டாளுவான் அவன் செத்தா நான் தலை கட்டுவையா நான் செத்தா அவன் தலை கட்டுவான் வேஸ்ட் துண்டு எடுத்தாரு நானு சோத்து கட்டுவிட்டு அங்க 300 ரூபாய் வேஸ்ட் துண்டுக்கு 30 மூட்டை அடிச்சு அங்க வேவுது அது கோட்டை கூட்டதான் இப்ப வரேன்றாங்க இல்லன்னா வர மாட்டேன்றான் சம்பந்தி என்ன வாட்டமா பேசுறான் பாரு அப்பா தம்பி மாமா நீ ரொம்ப பேசுறன்னு நினைக்கிறேன் பேச வைக்கிற மாமா நீ யாரு நீங்க தான் இனிமேல் உனக்கு வரவு தேவை ஒரு வேணுமா இவன்கிட்ட வேணுமா நீ வேணாலும் ஆக வேண்டியது என்ன இவனுக்கு பாண்டவருக்கு நான் பட்ட பாடாட்டம் அந்த தலை சொட்ட மகிழத்து மாட்டலாம் பாவி அவர் அங்க பார்த்தா கூட பேசுறாங்க பாடுபட்டு இவங்களுக்காக வந்து பாடுபட்டு வீணா போனதா நீ வார்த்தை பேசுறீங்களா மணப்பேட்டை ஆத்துல இவனை விட இவன் மகிழத்தை 8 தலையை அப்ப முடி புற போட்டு அப்படி என்னதான் பண்ணாரு அவரு அப்படி என்னதான் பண்ணீங்க என்னதான் பண்ணீங்க மாமா என்னடா இது வம்பா போச்சு உங்ககிட்ட என்னதான் எங்களுக்காக செய்த இல்ல ரொம்ப அருமைதான் என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன் ஆமா மாமா எப்பா நீங்களா அருமையா கூத்து பாக்குறீங்க இந்தாண்ட வாப்பா ஒரே வழி பாடினார் தேவந்தூர் ராமசுவாமி ஆசிரியர் உங்களுக்காக என்ன ஒரே
என்ன செய்துன்னு கேட்கறிய? ஆமா. டேய் அட பாடு. டேய் அந்த திரௌபதியை துர்ச்சாதனம் அவன் துயில் உறிந்த போது நீங்க தூக்கு போட்டு தொங்காமல தலை குனிந்த தேவி தூக்கு போட்டு தொங்காமல தலை குனிந்த தேவி நீங்க தூக்கு போட்டு தொங்காமல சட்டம் பேசுற என்ன மாமா? கொண்டாட்டி புடவை கம்யூனிட்டி அன்னைக்கு அன்னைக்கு மாலால துணி கொடுத்து மானத்தை காப்பாத்தினாரு. என்ன வாக்கா பேசுற மாதிரியா? பல்லு உழுந்து போகும். ஒரு பொட்டாட்டி பொடை புட்டாவத்தான் துச்சாதனா அன்னைக்கு நீங்க 5 பேரும் தலையை பூமி பத்த விட மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு தூக்கு போட்டு செத்துருப்பாங்க. எனக்கு தெரியும். என் பொட்டாட்டிக்கு துணி கொடுக்க நீ யார் ஆளு? சேலை கொடுக்க நீ யார் ஆளு? அதானே. நாங்க பத்து பண்ணாதீங்க. அவன் பொட்டாட்டி சேலையை நான் இருப்பேன். என் பொட்டாட்டி சேலையை அவன் இருப்பான். நீ யார்? தமிழ்நாட்டுக்கு நடுவுல தமிழ்நாட்டு துணி கடைக்கு சொந்தக்காரனாடி? ஜவுளி கடைக்கு சொந்தக்காரனாடி? என் பொட்டாட்டிக்கு துணி கொடுக்க நீ யார் ஆளு? அப்பவே நான் நினைச்சிருந்தா மான நாச்சு வழக்கு போட்டு உன்னை கோர்ட்டுக்கு பின்ன என் பொட்டாட்டிக்கு துணி கொடுக்க நீ யார் ஆளு? அன்னைக்கு நீ கோர்ட்ல நீ கேஸ் கொடுக்கறதால தான் ஒரு கோர்ட் பத்தி தெரியாதுங்கற. 37 வருஷமா. டேய் அட பாவி, எனக்கு ஒரு கதையை ஞாபகம் மூட்டி விட்டுறானு அம்மா. நான் என்ன சொல்றதுன்னு கேட்க எனக்கு உண்மையிலேயே என்ன இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு நேரம் பத்தாது. ஆமா, என்னாலும் சொல்லி ஆகணும். 10 நாள் ஆச்சு மல்லூர்பேட்டை ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து. ஆமா, அவன் எனக்கு வாதி காசு கொடுத்துட்டான். அப்பெல்லாம் ஒரு 25 ரூபாய் கொடுத்தா போதும், கேஸே எடுக்கலாம். கேஸே எடுக்கல. அங்கிருந்து வந்தங்க தேவனூர் வந்த உடனே இவர்கிட்ட சொன்ன வாத்தியார்கிட்ட, இந்த மாதிரி வாத்தியார கேஸே எடுக்கலாம். ஏற வண்டியில குதிரை வண்டியில் இட்டு போனாரு. நேரம் அரகண்டநல்லூர் சேர்மேன். அப்போ அரகண்டநல்லூர்ல சேர்மேன் அப்ப பெரிய பதவி சேர்மேன். ஆமா, அவர்கிட்ட போய் சொன்னாரு. அப்புறம் அப்பெல்லாம் இந்த கர்ன்னு ஒரு இது இருக்கு. ஆமா, என்னது அந்த அடிச்சாரு அவரு மல்லூர்பேட்டை ஸ்டேஷனுக்கு. ஒரு பையன் சந்திரா சேகர் கேஸ் கொடுத்தாங்களுமே, இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்டாரு. வேற ஒண்ணும் சொல்ல சார் பாத்திரம் உடனடியா எங்க அண்ணன் எங்க அப்படி தூக்கி அது போட்டு சுத்தமா துணி இல்லாத போட்டாங்க உள்ள. சரியா போச்சு சத்தியமா. ஆனா அங்க சொல்லிட்டாரு அவரு, தம்பி நீ போ ஸ்டேஷனுக்கு, உங்க ஒப்பனும் உங்க அண்ணனும் உள்ள இருப்பாங்க, ஆனா போலீஸ்காரர் ஒண்ணு அடிக்க வருவாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அன்னைக்கு இந்த கோர்ட்டு கேஸுக்கு எனக்கு பாடுபட்டவர் என் குரு. ஆமா, அதெல்லாம் மறக்க முடியாது. அதனால இன்னைக்கு கோர்ட்டு சொல்லி போட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுது. சரி, அது போகட்டும். என்ன சொன்ன? என் பொட்டாட்டிக்கு துணி கொடுக்க நீ ஆயா? ஏம்மா ஐயா பெரியோர்களே, அருமையா கூத்து பாக்குறீங்க. அவன் சொல்றான் என் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்கவே யாருன்னு. செய்யாத உதவிக்கு செய்த உபகாரம் வையகமும் மானகமும் மாற்றல் திருவள்ளுவர் சொன்னார். தேவனோ ஒரு சின்ன கதை எப்படி சற்று சொல்லி முடிக்கிறேன். 12,000 பேர் கோபால பெண்கள். 12,000 பேர் கோபால பெண்கள். நான் ஒருத்த மட்டும்தான் ஆண். ஒரே ஒரு ஆண் குளத்துல குதிச்சு விளையாடுறேன். யார் கூட? கோபால பெண்கள் கூட. ஆமா, நான் ஓடி ஆடி ஓடி வச்சு விளையாடுன பாரு. அந்த ஓடி வச்சு விளையாடும் போது ஆமா, நான் கட்டுறத நீர்சல் தாராது போச்சு. அந்த தண்ணி உள்ள கோமன் அவுத்துச்சு. இவங்கிட்ட கதை சொல்ல வந்த இப்ப இருக்கிற பசங்களுக்கு நீச்சல்னா தெரியாது, கோமனா தெரியும். சரி, அதோட விடு. அப்ப என்ன போச்சு? கோபால் அன்னைக்கு சனிக்கிழமை, புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை கோபால பெண்கள் கரையேற்றாங்க. கரையேறி வா. மணி 12க்குள்ள உனக்கு படைக்கணும். மணி 12க்கு தாண்டி போச்சுன்னா அது சனியனுக்கு போய் சேரும். வா நாராயணா, வா கண்ணா அப்படி பெண்கள் கூப்பிடுறாங்க. நான் கரையாறலான்னு பார்த்தா கோமன் இல்லாத தண்ணி உள்ள நிக்கிறேன். பொண்ணுகள் கூட எப்படி வர முடியும்? அந்த இடத்துல என் தங்கை திரௌபதி அது தண்ணி எடுக்க அங்க வந்தது. அங்க வந்தது. அந்த குளத்துக்கு அந்த சூழ்நிலையை அது பார்க்குது. என்னடா இது? என்ன? அண்ணனை கோபால பெண்கள் கரையாற சொல்றாங்க. அண்ணன் நடு தண்ணில் நிக்கிறாரு. அண்ணனுடைய அண்ணன் சோர்ந்து போச்சு. அண்ணன் முகம் சோர்ந்த பாவனையாகுது.
அந்த அந்த முகத்தை கண்டு பாப்பா அறிஞ்சு அது தெரிஞ்சுக்கிச்சு. எப்பா அவ்வா. கரெக்ட். அண்ணன் எப்படி அந்த நேரத்துல என் தங்கை திரௌபதி அது குறிப்பறிந்து விட்டது. அண்ணன் கோமணம் இருக்கிறாரு. கோமத்திலே இருக்கிறான் பாரு. இல்ல இல்ல அதான் உண்மை. அண்ணா பயப்படாதீங்க. பயப்படாத. நான் வரேன். கொடுத்த கை வச்சுட்டு வச்சுட்டு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீச்சல் கட்டுவானோ, எந்த அளவுக்கு நீச்சல் கட்டுவாரோ அந்த அளவுக்கு முந்தானி கிழித்து தண்ணியில் நினைச்சு உண்டியா உருட்டி அண்ணா இந்தா கட்டிக்குவா. இந்த கோமணம் கட்டிக்கோ. அன்னைக்கு அந்த 12,000 பேர் கோபால பெண்களிடத்தில் என் மானத்தை காத்த என் தங்கை திரௌபதிக்கு துர்ச்சாதன துகில் உரியும் போது அன்னைக்கு கொடுத்தது பாரு எனக்கு நீச்சல். அதுல எத்தனை இழை, எத்தனை நூல், அத்தினி புடவை கொடுத்து காப்பாத்தன என் தங்கை திரௌபதி. இது இவனுக்கு தெரியுமாப்பா? தெரியாது. என் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்க யாருன்னு கேட்கலாம். ஏய் மாமா, எவரு மாமா? நீ ரொம்ப பேசுறீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடுற நாடகம் தான் தெரியும் எங்களுக்கு. யாரு? அண்ணனும் தங்கச்சும். ஆமா. டேய் டேய். ஐய ராஜாக்களை ஆட்டி வைக்கிறீங்க. டேய் என்ன சொல்ற? சும்மா பேசி வேணாம். ஏன் மாமா? டேய் நான் வரல போ. வரியா? டேய் இங்க வா. ஏன் வரல? நீ எப்ப இந்த அளவுக்கு பேசுறியோ நீ உனக்கு எனக்கு உறவு வேணும். நீ சத்தா நான் வைக்க. நான் சத்தா நீ வரவேன். வராத போ. ரொம்ப பேசுறேன்டா. என்ன ஓவரா பேசுறேன் என்னவோ? இந்த மாதிரி ஒருவே தேவலங்க. என்னயா? யாரா? அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. பண்ணுவா அதான் மண்ணோட வாட்டை சரியா போச்சு பாரு. தானா கண்டிப்பா வருவாரு. சரி இருமா இருமா இருமா. சொல்ல மாமா. அது இருக்கட்டும், அதெல்லாம் என் பக்கம் தான் பேசும். ஆமா அது யாரு பின்ன? ஆடா அவரு வராண்டாக்கா அப்புறம் என்ன அப்புறம்? நான் என்ன சொல்றேன்? மாமா நான் போறேன். நான் போக. நீங்க இவர் ராஜாக்கள் 5 பேர் சபதம் செய்திருக்கீங்க. என்ன அந்த சபதத்துக்கு வழி இருக்கு மாமா. வழி இருக்கா? வழி இருக்கு. எந்த வகையில? பாராள கண்ணனிகர் பாட்டணியை கொண்ட நங்கு காரார் குழல் கலந்து பீமன் காலில் தால் பூட்டி நேராக உன்னையிடம் கைப்பிடித்து கட்டி வேளானால் பாராம காக்கலாம் மகாபாரதம் என்று. யார யாரு கட்டுறது? ஒன்ன நான் கட்டுவேன். என்ன ஒன்ன நான் கட்டுவேன் மாமா. என்ன ஒன்ன நான் கட்டுவேன். எப்பா நீங்களா சாட்சி? அம்மா நீங்களா சாட்சி? ஐயா என்ன நீ? ஒன்ன நான் கட்டுவேன் மாமா. ஒன்ன நான் கட்டுவேன். எத்தனை கால மண்டபம்? 16,000 காத்தூன் மண்டபம். 16,000 காத்தூன் மண்டபம். சாமாத்தியமா பேசிட்டு நினைக்காத. அது எப்படி மாமா? என்ன கட்டுவியா? ஒன்ன கட்டுவேன். அப்படியா? ஆமா. எத்தனை கால் மண்டபம்? 16,000 காத்தூன் மண்டபம். ஏய் மாமா 16,000 வடிவத்தை இந்த மாமா 16,000 வடிவம் எடுத்திருக்கேன். எடுத்திருக்கீங்க. எந்த பகவானை பிடிச்சு கட்டுற பாருங்க. பாப்போம். இதா கட்டு பாரு. கட்டா. ஓ 1000 இருந்தாலும் நம்மளுக்கு மாமா சகாய புருஷன். யுகாதி கடவுள் அல்லவா? மாமா பாதத்தை படிச்சிட்டு மறுபடியும் கட்டணும். அப்படியே மாமா பாதத்தை படிக்கிறேன்ப்பா. ஓ பாதத்தை நான் பண்ணில. இப்ப மாமா பாதத்தை படிக்கிறேன். அவயார் மாமா தனியா இருக்காரு. தனியா இருக்காரு. ஆமா. உன் பேரு கோபால கண்ணா, உங்க மாமா பேரு கோபால கிருஷ்ணன். இவன் எல்லாம் நடக்குது இவன். அடே அப்பா. நீங்க கலாலட சீதாராமா. ஒரு நிலையாக்கி குப்பிட்டதால் மாமா கோயிலாகிறாரு. கடவுள் கோவிலாகிறாரு. எந்த கடவுளையும் 5 பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி குப்பிட்டதால் இந்த கடவுள் நெஞ்சுக்குள்ள இருக்கின்றார். மனுஷன் நெஞ்சுக்குள்ளதான் இருப்பாரு. அதனால மாமனை எப்படி கட்ட போகிறேன்? நானே கட்டி
மாமா அப்பா மாமா தண்ணி குடி மாமா. தண்ணி குடி தண்ணி குடி. அப்பா ஏய் கொஞ்சம் லூஸ் விடுறா மாமா தண்ணி குடி. பட்ட சகாதமா அதனால அந்த முண்டை கண்ணி உள்ள போச்சு. அப்பா கொஞ்சம் விட்டு இருந்தா சாவடிச்சிட்டு இருப்பான்டா அப்பா. ஐயோ ஐயோ முண்டை கண்ணி. ஏய் அந்த வண்டி வழி விடுமா வாங்க நீ வந்துருங்க. அப்படியே பாரு. ஏன் இரு சகாதேவா மாமா மாதவன் மன்மன் மனமறிவேன் என்ன கட்டிக்க என்னை கட்டிக்க ராய வடிவம் 16,000 கொண்டே ராஜ வடிவம் 16,000 கொண்டே ஏ தூயவனே மூலமா தோற்றம் உணர்ந்த உலகம் மூலமா தோற்றம் உணர்ந்த உலகம் தாய வடிவினை கடன் கருத்தினால் பிணைத்தார். ஒண்ணு கூட பண்ணாது பேசாத ஒரே ஆள் பேச. நான் 1/2 மணி நேரத்துல சதர் பூஜை சேவையை காட்டிடுறோம் பார்த்துட்டு போங்க. அதான் போ சொல்லல. நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம் வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சகாதேவா அஞ்சு பஞ்சபூதத்தை ஒருங்கிணை ஆக்கி உன் மனதிடமாக பிடித்து என்னை பிடித்து விட்டார். அதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்ன சொல்றாரு? மாதவனோ இந்த அன்பனுடைய மனமறிவேன் என்ன கட்டிக்க வேணாம் கட்டுறா பாப்போம் கட்டிட்டான். நீ சொன்னவன் கட்டிட்டான். அவன் கட்டுவான்னு எனக்கு தெரியும். மாதவனும் அன்பன் மனமறிவேன் என்ன கட்டிக்க வேணாம் ராய வடிவம் 16,000 கொண்டேன். 16,000 கொண்டே 16,000 தூணுக்கு ஒரு கிருஷ்ணனாய் நிக்கிறேன். ஒரு தூணுக்கு ஒரு கிருஷ்ணன். அவன் என்ன பண்ணிட்டான்? நாராயணா மாசற்றவர் உள்ளத்திலே நிறைந்திருக்கும்படியான கண்ணா நீ எங்கனா இரு என் உள்ளத்துல நீ இருக்க. உன்னை புடிச்சு நான் கட்டுறேன்டான்னு கழுத்து புடிச்சு நெருக்கிட்டான். ஆமா எப்பா அதனாலதான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்ன சொல்லிட்டாரு? சொல்றார் கடன் கருத்தினால் பிணைத்தான். கடன் கருத்தினால் பிணைத்தான். கருத்தால கட்டலையா பகவான அவனுடைய கருத்தால கட்டினாமா. கருத்தால கட்டிட்டான். ஆமா ஒரு சொல்லும் ஒரு சொல்லும் எங்க வாத்தியார் உயிர்ப்பு சொல்லுதான் சொல்லுவாரு. அதான் என்ன? உயிர்ப்பு சொல்லுதான். ஒரு கோடிதான். ஆமா ஐயோ அதனால இப்ப உனக்கு நான் கட்டுப்பட்டவன். ஆமா சகாதேவா மாமா உனக்கு நான் கட்டுப்பட்டவர். இப்ப நீ என்ன கேட்கிறீ? இப்ப கேளுங்க மாமா கேட்டு வாங்கிக்க. 10 திங்கள் ஆனால் என்ன பாரதப்போ நடந்தால் என்ன நடக்காவிட்டால் என்ன ஏன் ஒரு செய்யல விட்டா இல்ல ஒரு ஆத்தி சொல்லுக்குது பாருங்கப்பா. எங்க நீ பேசுற காசுல புடிச்சுக்கோங்களான்னு நீ விடாது பாடுற. அவன் நம்ம கூலி என்ன குறைச்சிடணும் அவன் விடாது பாடுறான். இல்ல அதான் கிடையாது. ஒரு காலம் கூத்துன்னு சொன்னா எங்க வாத்தியார் எனக்கு கொடுத்த பாடம். அதான் அது கூத்துனா கூத்தா இருக்கும். ஆமா அப்படிதான் அவர் செய்த ஒரு பாடம். கண்டிப்பா கதையை கொண்டு போய் கரெக்டா முடிப்பார். அதனால இப்ப நான் என்ன சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா உன்னை நான் பேச விட்டு பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசை. அதனால பற்றி சுருக்கி சொல்லுங்க வேற ஒண்ணும். மாமா இந்த 66,000 வீதி இருக்கின்ற அத்தினாபுரம் இந்த அத்தினாபுரம் எங்களுக்கே வெற்றி பெற்று தர வேண்டும். அது சத்தியம் கொடுமின்ன. சரிப்பா மகாபாரத சண்டையை உங்களுக்கே ஜெயம் பெற்று தருகிறேன். இது சத்தியம். சொல்லு. இந்த மகாபாரத சண்டையை நாங்க 5 பேரு என் மனைவி 1 6 எங்க 6 பேர்த்தையும் முதல்ட்டு கொல்ல மாட்டேன்னு சத்தியம். அவளை தீர்த்து கட்டிடலான்னு நான் செய்வேன். ஒண்ணு நம்ப முடியாது. மாட்டி இழுத்துட்டாயப்பா என்ன? சபாஷ் சபாஷ் சபாஷ். சகாதேவா மாமா ஐவர் ராஜாக்கள் பத்தினி பாஞ்சாலி திரௌபதியோடு உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். மாமா 6 பேர்ல ஒரு ஆளுக்கு யாராவது செத்துட்டா இது கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில் வச்சு தகன செய்ய கூடாது. உன்னுடைய வலது துடைய வச்சு தான் தகன செய்யணும். அது ஒரு சத்தியம். சொல்லாத இருக்க முடியல என்னால. நேரம் இருக்குது தப்பு இல்ல. 200 புள்ளன்னு 200 கண்ண அவர் சனீஸ்வரர் ஆடுறாரு. எங்க நான் வாத்தியார் சொல்றேன். எங்க வாத்தியார் மணி வாத்தியார் அந்த யாரோ பின்னால வாங்கி அந்த சரக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கண்ணை என்ன பண்ணாரு? அந்த மரத்து மேல ஏறிக்கின்னு ஏய் நவகன்னு பிடிச்சிட்டு யாரு 200 கண்ண அப்படியே உள்ள தள்ளிட்டு அப்படியே சனீஸ்வரர் வந்தாரு.
அந்த மாதிரி சனீஸ்வரன் இனி ஒருத்த ஆட முடியாது அப்படியான ஆமா எப்பா மண்டு ஏன் இதை சொல்ல வர்றேன்னா இன்னைக்கு தேர்ச்சியா நீ பேசுறிய அந்த மாதிரி தேர்ச்சியா அவர்கிட்ட நான் வாதாடி ஜெயம் பெற்று வாழ்ந்தவன் அதனால நீ கேட்ட பிரகாரம் ஐவர் ராஜாக்களும் நீங்களும் உங்களை நான் கொல்ல மாட்டேன் இது சத்தியம் வெளி வாங்க மாமா வெளி வாங்க நீங்க நான் வருவேனா ஏன் மாமா எனக்கு நீ ஒரு சத்தியம் கொடுக்கணும் என்ன மாமா நான் சின்ன பையன் என்கிட்ட போய் சத்தியம் கேக்குறீங்க ஏய் நீ என்ன பையன் சின்ன பையன் டேய் மாமா நான் எம்மா பெரிய மலை அந்த திருவண்ணா மலை நீ ஒரு சித்துளி என்ன தொலைச்சிட்டியடா சகாதியவா மாமா அது என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் மாமா இப்ப இந்த மண்டபத்துக்குள் நடந்த கதைய நடந்த செய்திய வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ சத்தியம் கொடு மாமா இந்த மண்டபத்துக்குள் உன்னை புடிச்சு கட்டண பார் செய்தி கட்டணத்தை பேசுறோம் சரி இங்க நடந்த செய்தி அத கட்டணத்தை பேசாதறன்றா அத மாமா இந்த மண்டபத்துக்குள் நடந்த செய்திய யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இது சத்தியம் ஆமா சொல்லுங்க நேரா போங்க எப்படியா இருந்தாலும் நீங்க சண்டை தான் வைக்க போறீங்க சண்டைக்கு நாள் வச்சுட்டு வாங்க நாங்க போய் பேசிக்கிறோம் அப்படியா போயிட்டு வரேன் சரி அப்பா அப்பா அருமையா கூத்து பாக்குறாங்க பிரமாதம் சரி மனோ ஓ இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா இந்த நேரத்துக்கு போய் அப்படி கேட்டு வாங்கணும்னா 220 ரூபாய் ஆளுக்கு ஒரு கட்டிக்கு சாப்பிட்டாதான் நம்ம எங்க போனாலும் போகும் நாராயணா இவன்கிட்ட கேட்ட பாடியப்பா நான் 12 மணிக்கு போனா 145 ரூபாய் வீரன் 145 அது கூட வீரன் நாம ஐயா அப்பெல்லாம் ஜானி ஸ்டாவ் அப்படி போயிருந்தா இன்னைக்கு எங்க வாத்தியார் பேரை சொல்ல அருகதை இல்லாத போட்டிருப்பேன் கண்டிப்பா என்ன கண்டிப்பா ஆமா அதை விடு நான் அங்க போகல அக்ஸ்திராபுரி பட்டணம் இந்த வைகுந்தன்றா அதத்தில் யாரா எனக்கு வேணாவர்கள் மலர்கள் தூவா பட்டணம் வந்து விட்டோம். இளந்தோப்புல தங்கி துரியோதன கால அனுப்புனா என்ன மரியாதையா அந்த அழைத்து போவான். இப்படி பகவான் இளந்தோப்புல தங்கி துரியோதன கால அனுப்ப அகஸ்தனாபுரத்து வேந்தன் அரவ கொடியோன் பூச்சக்கர குடையோன் கரத்திலே தனவேக உடையோன் யாருக்கு வணங்க முடியும் துரியோதன மன்னன் தர்பார்